ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் நம்ம எல்பிமா தான் அவ்வளோ ஒரு மங்களகரமாக ஆட்டம் பாட்டத்தோட அழகாக செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜில் வந்து மற்ற பொண்ணுங்க கேரளா saree கட்டிக்கின்னு டான்ஸ் ஆடும்போது அவங்க கூட வந்து நம்ம எல்பியும் நம்ம காவேரி அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறா பாருங்க. என்ன ஒரு குத்தாட்டம்! அந்த முகத்தில் அந்த சிரிப்பு தாங்க எல்லாரையும் கவர்ந்ததுன்னு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கதம்பும் பூ இந்த காலத்து பொண்ணுங்க சாதாரண பொண்ணுங்களே வெறும் மல்லிகைப்பூ ஆசைப்படும் போது நம்ம எல்பிமா தலையில் பாருங்களேன், கதமும் அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஸ்டேஜில் ஆடும்போது உண்மையாகவே நான் எல்லாருடையும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவ்வளோ ஒரு ஆட்டம். அதே போல் தான் நம்ம சுவாமியும் வந்து அன்றைக்கி ஃப்ரெண்டுங்களுக்கு கூட அந்த அளவுக்கு குத்தாட்டம் போட்டார். இந்த பிள்ளைங்கள பார்க்கும்போது உண்மையாக விகா ஃபேன்ஸாக ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வளர்ந்துருக்காங்க. இன்னும் மேலே மேலே நல்லா வளர்ந்து நல்ல அவார்டும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த மிலாடி நபியில் நான் அவங்கள வாழ்த்துறேன். விகா ஃபேன்ஸுங்களும் வாழ்த்துவாங்க. எல்பியும் சரி சுவாமியும் சரி அந்த அளவுக்கு உண்மையிலேயே சொல்ல முடியல. நம்ம சீரியல் ஆக்டருங்க எத்தனையோ பேர் ஓணம் பண்டிகைக்காக நம்ம பாண்டியன் ஸ்டோர்லேருந்து மீனா கொடுத்துருக்காங்க, அய்யனார் துணையிலேருந்து நிலா கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வாழ்த்துங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம காவேரி சொன்னால்னா நிறைய ஃபேன் பேஜில் எல்லோரும் தான் 1 2 ஃபோட்டோங்க வரும். ஆனால் நம்மளோட எல்பியோட ஃபோட்டோங்க அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபேக்காக ஃபேன்ஸு கூட்டம். போப்பா உண்மையிலேயே வந்து இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நம்ம ஃபேன்ஸான நம்மளே இவ்வளோ சந்தோஷப்படும் போது அவங்கள பெற்றவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. மிலாடி நபியில் வாழ்த்துறோம். இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும்.